ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன் இசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். இன்றைக்கு 15வது பாசுரத்தை நம்ம அனுபவிக்கலாம். ஆண்டாள் நாச்சியார் கையில் ஒரு கிளியை வச்சுட்டு நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்கிறார், குழந்தைகளே, நான் திருப்பாவையில் 30 பாட்டு பாடினேன். அதில் 29 பாசுரங்களை நீங்கள் மறந்தாலும் பரவாயில்லன்ட்டா அவளே. ஆனால் ஒரு கிளிப்பாட்டு பாடியிருக்கேன், அந்த கிளிப்பாட்டை மட்டும் மறந்துடாதீங்கோ அப்படிங்கிறா நம்ம ஆண்டாள். அந்த கிளிப்பாட்டு தான் இன்றைய நாள் பாசுரம். எல்லே இளம் கிளியே இன்னம் உறங்குதியோ, சில்லென்று அழியின்மின் நங்கைமீர் போதர்கின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள், வல்லானை கொன்றானை மற்றானை மற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தில் 3 சிறப்புகள் இருக்கு. எல்லா நாளும் இப்படி தான் சொல்கிறேன், சிறப்பு சிறப்புன்னு. எல்லா பாசுரமும் அவளோடது சிறப்பு வாய்ந்தது தான். இதில் 3 முக்கியமான சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, திருப்பாவையுள் திருப்பாவை அப்படிங்கிற சிறப்பு இந்த பாசுரத்துக்கு. மொத்த திருப்பாவையும் கேட்ட மாதிரி அப்படிங்கிற இந்த ஒரு திருப்பாவையை நீங்கள் கேட்டேன்னா 30 நாளும் கேட்ட மாதிரியாம். ஏன்னா பாகவதர்களுடைய அடியவர்களிடத்துல ஒவ்வொருத்தரும் எப்படி நடந்துக்கணும்னு காண்பிச்சு கொடுத்துருக்கா இந்த முதல் சிறப்பு இந்த பாசுரத்துக்கு. 2வது சிறப்பு, இந்த பாசுரத்தை எப்படி அமைச்சிருக்கான்னா கான்வர்சேஷன் டைப்பில் அமைச்சிருக்கா. உள்ளே இருக்கிறவ பேசுவா, வெளியில் இருக்கிறவா பதில் சொல்வா, வெளியில் இருக்கிற ஆண்டாள் பேசுவா, உள்ளே இருக்கிற தோழி பதில் சொல்லுவா. அந்த மாதிரி அமைச்சிருக்கா. இதில் சொல்கிறா, ஏன் இப்படி அமைச்சிருக்கா, என்ன காரணம் அப்படின்னா, கேள்விகள் கேட்டாதான் என்னாகும் அப்படின்னா பதில் கிடைக்கும். கேள்வி கேட்டாதான் நம்ம ஆண்டாள் இந்த இடத்துல ஒரு தத்துவத்தை சொல்லியிருக்கா, தத்துவங்களே பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி நமக்கு உபதேசம் பண்ணியிருக்கா இந்த இடத்துல. நாரதர்கிட்ட வால்மீகி பகவான் கேள்வி கேட்டார். அதனால தான் என்ன உருவாச்சு அப்படின்னாக்க வால்மீகி ராமாயணம் உருவாச்சு. பராசர ரிஷிக்கிட்ட மைத்ரேய ரிஷி கேள்வி கேட்டார். அதனால தான் விஷ்ணு புராணம் உருவாச்சு. வைசம்பாயனர்கிட்ட ஜனமே ஜெயன்கிற ராஜா அவன் கேள்வி கேட்டான். அதனால மகாபாரதத்தை தெரிஞ்சுட்டோம். அதே மாதிரி சுகபிரம்ம ரிஷிக்கிட்ட பரீட்சித் மகாராஜா கேள்வி கேட்டார். அவர் பாகவத புராணத்தை தெரிஞ்சுண்டாராம். நம்மாழ்வார்கிட்ட மதுரகவி ஆழ்வார் கேட்குறார், எதை தெரிஞ்சுண்டார் அப்படின்னா, திராவிட வேதம் தமிழ் வேதம்னு சொல்லக்கூடிய பகவத் விஷயமான திருவாய்மொழி அத்தனையும் தெரிஞ்சுட்டோம். இப்படி கேள்வி கேட்டதுனால தான் இதிகாச புராணங்களே உருவாச்சு. அதனால்தான் நம்ம ஆண்டாள் சொல்கிறா, கேள்வி கேட்டால் தத்துவங்கள் பிறக்கும். அதனால இதை கான்வர்சேஷன் டைப்பில் அமைச்சிருக்கானா ஆண்டாள். 3வது சிறப்பு என்ன அப்படின்னா, வாழ்க்கை பாடத்தை இந்த பாசுரத்தில் வச்சிருக்கா. ஒரு சாரமான வாக்கியம் வாழ்க்கை பாடம். என்ன சாரமான வாக்கியம்? நானேதான் ஆயிடுக அப்படிங்கிற பதம். இந்த பதம் என்ன சொல்கிறது அப்படின்னா, பாகவதர்கள் கிட்ட அபச்சாரப்படக்கூடாது. அப்படிப்பட்டா என்ன பண்ணணும்? அவாக்கிட்டேயே போய் மன்னிப்பு கேட்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுடுங்கன்னு அவாக்கிட்ட தான் கேட்கணும். நான் பரவாயில்ல, அவாக்கிட்ட போய் என்னத்துக்கு கேட்கணும், பகவான் கிட்ட போய் கேட்குறேன்னா பகவான் ஒத்துக்கவே மாட்டான். நீ அவாக்கிட்டேயே போய் மன்னிப்பு கேட்டுண்டு வா அப்படின்னு சொல்லிடுவான். செய்யாத தப்புக்காக பரதாழ்வான் மேலே ஒரு பழி, அந்த பழியை நான் தான் தானே சுமத்தின்னுட்டான். சுமத்திண்டு மன்னிப்பு கேட்டான் அவன். அவனை மாதிரி நாம் இருக்கணுங்கிற மெசேஜ் இதை இந்த பாசுரத்தில், இந்த பாசுர வரிகளில் நானே தான் ஆயிடுகிற பதத்தில்
வச்சிருக்கா நம்ம ஆண்டன். இப்படி ஏற்றமிக்க இந்த பாசுரத்தை ராமாயண காவியத்தோட சேர்த்து நம்ம இப்போ அனுபவிக்கலாம். எல்லே அப்படின்னு ஆரம்பிக்கிறான். எல்லே அப்படின்னா ஆச்சரியத்தை குறிக்கக்கூடிய சொல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த காலத்தில் ஃபோன் எடுத்தோடனே ஹலோ அப்படிங்கிறோமே, அதுதான் எல்லே. அதை விட திருவனந்தபுரத்துக்கெலாம் போனேன்னா எல்லோரும் இலை இலை அப்படின்னுவா. அந்த இலை தான் இது. கூப்பிடுறா சொல்லி இளம் கிளியே அப்படின்னு இந்த பெண்ணை அழைக்கிறான். கிளி என்ன பண்ணும்? சொன்னதை எப்போதும் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும். சொன்னதை சொல்லும் கிளி. அந்த மாதிரி இந்த பாசுர பெண்ணும் என்ன பண்ணுறா? கிளி மாதிரி நேற்றைய பாசுரத்தில் சொன்ன ராமனுடைய பிரபாவத்தை என்ன சொன்னா? சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையக்கண்ணனை பாடேலோரெம் பாவாயின்னு சொன்னா இல்லையா? அதை இந்த பெண் பாடின்னு இருக்காளாம். உடனே அடி இப்போ பாடின்னு இருக்காடி, நல்ல வேலைடி, இவளை போய் நம்ம எழுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார்கள் ஆண்டாளும் அவள் தோழிகளும். இவளை ரொம்ப செல்லமாக வளர்த்திருக்கார்கள் இவள் வீட்டார். கிளியை வளர்க்கறது மாதிரி வளர்த்திருக்காளாம் இந்த பெண்ணை. நம்ம சீதா பிராட்டி கூட கிளிமொழியாள் அப்படிங்கிறார் ஆழ்வார். கிளிக்கு இணையாத்தான் சொல்கிறார் அவர். அவருடைய பாசுரத்தை பாருங்கோ. தளிர் நிறத்தால் குறைவிலா தனிச்சிறையில் விளப்புற்ற கிளிமொழியாள் காரணமாய் அப்படிங்கிறார். இந்த பாசுரத்தில் பிராட்டி மதுரமாகவும் ரொம்ப இனிமையாகவும் பேசக்கூடியவள். இவள் பொருட்டு தான் ராவணனை சம்ஹரிச்சான் ராமன் அப்படிங்கிறார் ஆழ்வார் இந்த இடத்துல. கிளிமொழியாள் பொருட்டு ராவணனை சம்ஹரிச்சான் அப்படின்னு. ஏ பெண்ணே, நீ கூட சீதா பிராட்டி மாதிரி கிளிமொழியாள் தான் நன்னா பாடுற. உன்னோட காரணமாக ராமபிரான் பிரசன்னமாகி எங்களுக்கெல்லாம் அருள் புரிவான். அதனால் உன்னை அழைச்சிண்டு போகிறதுக்காக நாங்கள்லாம் வந்திருக்கோம். நீ தான் பாடின்னு இருக்கியே, எழுந்து வாடி இளம் கிளியே அப்படின்னு கூப்பிட்டார்கள். இவள் பதிலே சொல்லலை. என்ன மறுபடியும் தூங்கி போயிட்டாளா, இன்னும் உறங்குறியோ அப்படின்னு கேட்டார்கள். பாட்டு பாடி ராமனுடைய அனுபவத்தில் இருக்கிற இவளுக்கு இவ கூப்பிடுறது ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. மார்கழி மாத குளிரில் பச்சை தண்ணியை காதில் ஊற்றின மாதிரி ஏண்டி சில்லு சில்லுன்னு கத்தரே அப்படின்னா. கோபமாக என்ன வார்த்தை சொன்னான்னா, சில் என்று அழையேன் மீன் அப்படிங்கிறான். நான் முழிச்சுட்டு தான் இருக்கேன், ஏன் இப்படி கத்தரே அப்படின்னா. உடனே இவளுக்கு மனசு கேட்கலை. வெளியில் நிற்கிறவள்லாம் யார்? என்னுடைய தோழிகள், அவர்கள்லாம் பாகவதர்கள் இப்படின்னு உணர்ந்துட்டா. நம்ம இப்படி சொல்லிட்டோமே, கோபமாக பேசிட்டோமேன்னு உணர்ந்துட்டு நங்கை மீர் போதறுகின்றேன் அப்படிங்கிறான். நங்கை மீர், நேத்திக்கே சொன்னேன், நங்கை அப்படின்னா குணபூர்த்தி உள்ளவள்னு. குணபூர்த்தி உள்ளவர்களே, இதோ நான் வந்துட்டேன் அப்படிங்கிறா. என்னடி இவ சுக்ரீவன் மாதிரியே, சுக்ரீவன் மகாராஜா மாதிரியே பிஹேவ் பண்ணுறாளேடி அப்படின்னு ஆண்டாள் சொன்னான். எப்படி சுக்ரீவ மகாராஜா மாதிரி பிஹேவ் பண்ணுறா அப்படின்னா, மழைக்காலம் முடிஞ்சு சீதா பிராட்டியை தேடலாம் அப்படின்னு விட்டார். அது வரையிலும் கிஷ்கிந்தா ராஜ்யத்தில் சௌக்கியமாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டார் ராமபிரான். மழைக்காலம்லாம் முடிஞ்சு போயிடுத்து, சரத்ருது வந்தாச்சு. சுக்ரீவன் எந்த ஆக்ஷனும் எடுக்கிற மாதிரி தெரியவே இல்லை அப்படின்னு நினச்சார். ஹனுமான் நினச்சார். ஹனுமான் சுக்ரீவனுடைய மித்திரன், ராமபிரானுடைய யார் அப்படின்னாக்க பரம பக்தர் ராமபிரானுக்கு. அவர் நினச்சார், இவன் ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் படுத்துட்டுருக்கானே இப்படி அப்படின்னு அவர் நினச்சார். சரி, நம்ம போய் சுக்ரீவனுக்கு புத்திமதி சொல்லுவோம் அப்படின்னு போய் புத்திமதி சொல்கிறதுக்கு வந்த. மகாராஜா, நீர் இப்போ ரொம்ப சௌக்கியமாக இளங்கிளி மாதிரி இருக்கே, நீ செய்யக்கூடிய காரியம் ஒன்று இருக்குது அப்படின்னு. என்ன காரியம் சொன்னார்னா, மித்ராணாம் சங்கரா சேஷத்வம் பவான் கத்தும் அர்ஹசி. நல்ல மித்திரர்களை நம்மளாம் சம்பாதிச்சுக்கணும்ப்பா. இருக்கிற மித்திரர்களையும் நம்ம காப்பாற்றிக்கணும். உன்னோட பரம மித்திரர் யார்? ராமபிரான். கஷ்டத்தில் இருக்கார் அவர். அவருக்கு நீர் உதவி பண்ண வேண்டாமா அப்படின்னு ஹனுமன் போய் ஞாபகப்படுத்தினார். உடனே இவனுக்கு புத்தி கொஞ்சம் கலங்கி இருந்தது இல்லையா, இந்த பெண் மாதிரியே சில்லுன்னு விழப்போகிறான். எல்லாம் எனக்கு தெரியும், சரத்காலம் வந்துடுத்துன்னு தஸ்ய எதத் வச்சனம் சிருத்வா காலே சாது நிரூபிதம் அப்படின்னு சொன்னான் சுக்ரீவன். எனக்கு எல்லாம் தெரியும்,
உம்மோட அட்வைஸ் எல்லாம் எனக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனசு கலங்கி போய் வார்த்தைகளை பேசிட்டான் சுக்ரீவன். எப்படி இந்த பெண் வந்து சில் என்று அழையின் மீன் அப்படின்னு சொன்னாலே அந்த மாதிரி அவனும் பேசிட்டான். உடனே இந்த பெண் தப்ப உணர்ந்து என்ன சொன்னா, நங்கை மீர் போதறுகின்றேன்னு சொன்ன மாதிரி சுக்ரீவனும் தன்னுடைய தப்பை உணர்ந்துட்டான். அடாடா, ஹனுமன் யாரு, என்னுடைய மித்திரனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரீவ சத்வ சம்பன்ன சகார அதி உத்தமம். ஹனுமன்னு நீ ரொம்ப சரியாக சொன்னீர், உம்மோட அட்வைஸை நான் ஏற்றுக்கிறேன்ப்பா. இப்போவே உடனேயே நான் படைகளை திரட்டிண்டு சீதா மாதாவை தேட போகிறேன் அப்படின்னு சொன்னான். இப்போது ஆண்டாள் கோஷ்டி அடுத்த வார்த்தை சொல்கிறான். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயிருது. பெண்ணே, உன்னோட வாக்கு சாதுரியம்லாம் எங்களுக்கு ரொம்ப நன்னா தெரியும். இப்படி பேசி பேசித்தான் நீ என்ன பண்ணியிருக்க, ராமபிரானியே மயக்கி வச்சுருக்க அப்படின்னார்கள். இவள் பேசி பேசி தான் ராமனை மயக்கின மாதிரி சுக்ரீவனும் ராமனை மயக்கியிருக்கான். எப்படி பேசினான், பிரபு சீதா மாதாவை மீட்கிறது தான் என்னுடைய ஒரே குறிக்கோள் அப்படின்னு அடிக்கடி போய் ராமன் கிட்ட பேசுவானான். அப்படி ராமனை மயக்கி வச்சிருக்கான். என்ன போய் பேச்சில் வல்லமை படைத்தவர்கள்னு நீங்கள்லாம் சொல்கிறேன் லேடி, சுக்ரீவன் மாதிரி இருக்கேன்னு சொல்கிறேன் லேடி. நீங்கள் தாண்டி வல்லீர்கள், வல்லீர்கள் நீங்களே. நீங்கள் தான் சாமர்த்தியத்தில், பேச்சு சாமர்த்தியத்தில் யாரை மாதிரி அப்படின்னா லக்ஷ்மணன் மாதிரி அப்படிங்கிறா இவோ. இவளை சுக்ரீவன் சொன்னா, இவோ அவர்களெல்லாம் என்ன சொல்கிறா அப்படின்னா லக்ஷ்மணன் மாதிரி அப்படிங்கிறா. லக்ஷ்மணர் சுக்ரீவனுடைய அரண்மனைக்கு வாசலில் நின்றுட்டு கோபத்தோட அங்கதன் கிட்ட சொல்கிறார். என்ன சொல்கிறார், தஸ்ய வாக்கியம் யதி ருச்சிகி கிரியதாம் சாதுவானர. ராவண வதம் பண்ணி சீதா பிராட்டியை மீட்பேன்னு சுக்ரீவன் சொன்னானே, அதை செய்யணும்னு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லு அப்படின்னு யார்கிட்ட சொன்னான் அப்படின்னா அங்கதன் கிட்ட சொன்னான். அப்படின்னு சொன்ன உடனே என்னாச்சு அப்படின்னாக்க, லக்ஷ்மணர் மாதிரி நீங்கள்லாமும் என் வீட்டு வாசலில் முன்னாடி அவர் கத்தின மாதிரி என் வீட்டு வாசல் முன்னாடி நீங்கள்லாம் கோபமாக வந்து கத்தின்றிருக்கேள். உங்களுக்கு தான் வாக்கு சாதுரியம், நீங்கள் தான் லக்ஷ்மணன் மாதிரி நல்ல வாக்கோட கத்தரேள். என்னமோ நான் காரியமே செய்யாத மாதிரியும் நீங்கள் தான் எல்லா காரியமும் பண்ண மாதிரி சொல்கிறேளே. சுக்ரீவன் படையெல்லாம் திரட்டிண்டு நின்ன மாதிரி நானும் இங்கே நின்றுருக்கேன், என்ன போய் நீங்கள்லாம் மிரட்டுறேடி அப்படின்னா. இப்படி சொன்ன உடனே தன்னோட தப்பை உணர்ந்துட்டான். திருப்பி திருப்பி நம்ம இவாக்கிட்ட தப்பு பண்ணுறோமே, இவாள்லாம் பாகவதர்கள் ஆச்சே அப்படின்னு லக்ஷ்மணர் போலன்னு வேற ஒரு வார்த்தையை சொல்லிட்டோமே அப்படின்னா. லக்ஷ்மணர் யாரு, ராமானுஜனாச்சே. ராம அனுஜன்னு பிரிக்கணும். அதை ராம அனுஜன்னா ராமருடைய தம்பி. இவரை மாதிரி குணமுடையவ வாசலில் நிற்கிற அப்படின்னு என் தோழிகள்கிட்ட இப்படி சொல்லி நான் அபச்சாரப்பட்டுட்டேனே அப்படின்னு தன்னுடைய தப்பை உணர்ந்துட்டு மன்னிப்பு கேட்டா. எப்படி மன்னிப்பு கேட்டா, என்ன வார்த்தை சொல்லி மன்னிப்பு கேட்டா, நானே தான் ஆயிடுக அப்படின்னு வார்த்தைகளை சொல்லி மன்னிப்பு கேட்டா. உடனே ஆண்டாள் சொல்கிறா, பாத்தியாடி சுக்ரீவன் மாதிரியே இவ இருக்காங்கிறதுக்கு திருப்பி திருப்பி நிரூபணம் பண்ணுறா பாரு அப்படின்னா ஆண்டாள். சுக்ரீவன் என்ன பண்ணா, லக்ஷ்மணர் கோபமாக வெளியில் நிற்கிறாருன்னு தெரிஞ்சு தான் உள்ளே படுத்துட்டு வெளியில் வராமல் யாரை முதல்ல அனுப்பினான், தாரையை அனுப்பினான். அன்றைக்கே சொன்னோம் இல்லையா, லக்ஷ்மணர் முன்னாடி தாரை அலங்கோலமாக வந்து நின்னா அப்படின்னு. லக்ஷ்மணர் உடனே கண்ணை மூடின்ட்டுட்டார் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறமா அவளை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவர்கிட்ட லக்ஷ்மணர்கிட்ட மன்னிப்பு கேட்டான். எப்படி மன்னிப்பு கேட்டான், எதி கிஞ்சித் அதிக்ராந்தம் விஸ்வாசாத் பிரணயேனவா பிரேஷயஸ்யத் க்ஷமித்தவ்யம் மேனகசின்ன அபராரியதி. நான் உங்களுடைய தாசன், உங்களுடைய வேலைக்காரன், தப்பு பண்ணிட்டேன். ஒரு வேலைக்காரன் தப்பு பண்ணினா எஜமானர் மன்னிப்பார் இல்லையா, அந்த மாதிரி என்னை நீங்கள் மன்னிக்கணும்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன். உடனே லக்ஷ்மணரும் தன்னோட பங்குக்கு திருப்பி மன்னிப்பு கேட்டார். என்ன சொன்னார், மயாத்வம் பருஷான் யுக்த தத் சமஸ்வ சகே மம. நீ என்னோட மித்திரன்பா, என்னுடைய சகா நீ அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணரும் உடனே மன்னிப்பு கேட்டார். யாராவது ஒருத்தர் மன்னிப்பு கேட்டா அப்படின்னா நம்ம உடனே மன்னிச்சுடணும்.
மன்னிச்சு அவளை ஏற்றுக்கணும். அது மாதிரி லக்ஷ்மணர் ஏற்றுண்டுட்டார். இப்படி சுக்ரீவனும் லக்ஷ்மணரும் ஒத்தர் நானே தான் ஆயிடுகிற பதம் மாதிரி சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுண்டாள். சுக்ரீவன் லக்ஷ்மணன் எப்படி மன்னிப்பு கேட்டுண்டாளோ அந்த மாதிரி உள்ளே இருக்கிற பெண்களும் வெளியில் இருக்கிற பெண்களும் எல்லாரும் என்ன பண்ணினா ஒத்தர் நானே தான் ஆயிடுகன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டார்கள். பாகவதர்கள் கிட்ட அபச்சாரப்படக்கூடாது. அப்படி அபச்சாரப்பட்டா அவகிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணுங்கிறத அழகாக காண்பிச்சு கொடுத்துருக்கா இந்த பாசுரத்தில் நம்ம ஆண்டாள். இந்த நானே தான் ஆயிடுகிற பதத்துக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா பரதாழ்வான் தான். ராமன் நான் காட்டுக்கு போனதுக்கு காரணம் மகா பாப்பியான நான் பிறந்தது தான் காரணம் அப்படின்னு தன் மேலே எல்லா பழியையும் போட்டுக்கிறான். யாருமே காரணம் இல்லை, நான் பிறந்தது தான் அப்படிங்கிறான். அதை கம்பர் சொல்கிற, கொன்றேன் நான் என் தந்தையை அண்ணலை காணத்து உய்த்தேன் பரதன் என்று ஒரு பழி படைத்ததென்னும் மால் மரகத மலை என வளர்த்த தோழினன் அப்படிங்கிற. பரதன்னு ஒருத்தன் பிறந்ததுனால தானே இந்த இக்ஷ்வாகு வம்சத்துக்கே ஒரு அவப்பெயர் வந்துடுத்து அப்படின்னு தன் பேரில் பழிய போட்டுண்டான். லக்ஷ்மணர் காட்டுக்கு கிளம்புற போது ராமர்கிட்ட சொல்கிறார், அண்ணா இந்த தாய் கைகேயும் தந்தை தசரதரும் தான் காரணம் நீங்கள் காட்டுக்கு போனதுக்கு அப்படின்னு அவா மேலே பழியப்பட்டான் லக்ஷ்மணன். உடனே ராமர் சொல்கிறார், லக்ஷ்மணா தாய் தந்தை பேரில் கோபத்தை காட்டுறதுல என்னப்பா பயன்? எல்லாம் நம்முடைய விதி, யாரையும் தப்பாக பேசாத அப்படின்னு அட்வைஸ் பண்ணாராம். ஒரு நதியில் நீர் ஓடுறது அப்படின்னா அதுக்கு அந்த நதி நீருக்கு ருச்சியே இல்லைன்னா அதுக்கு நதியா காரணம்? எல்லாம் விதிப்பா அப்படின்னு சொல்கிறார். நதியின் பிழையன்று நரும் புலன் இன்மை அற்றே விதியின் பிழை நீ இதற்கு என் கொல் வெகுண்டது அப்படின்னு கேட்குறான் ராமன். இப்படி சொல்லி பாகவத அபச்சாரத்தை அடியோடு நம்ம விலக்கணும் அப்படின்னு ராமரும் லக்ஷ்மணருக்கு அட்வைஸ் பண்ணுறார். இப்படி நானே தான் ஆயிடுகிற பதத்துக்கு வழிகாட்டியாக இருந்த ராமர் பரதன் 2 பேரும். இப்போது உள்ளே இருக்கிற பெண்ணும் வெளியில் இருக்கிற தோழிகளும் சமரசம் ஆயிட்டா. ஆண்டாள் சொல்கிறா, ஒல்லை நீ போதாய், உனக்கென்ன வேறுடையை, சீக்கிரம் கிளம்பி வாடி. சுக்ரீவன் எப்படி லக்ஷ்மணர் மூலமாக செய்தியை தெரிஞ்சின்ற உடனே ராமனை நோக்கி போனானோ அந்த மாதிரி நாமும் அவனை நோக்கி போகணும், சீக்கிரம் வா அப்படின்னு அழைச்சார்கள். உடனே உள்ளேந்து கேட்குறா, எல்லாரும் போந்தாரோ அப்படின்னு கேட்டா. எல்லாரும் வந்துட்டாளா அப்படின்னு கேட்டா. போந்தார், எல்லாரும் வந்தாச்சு, போந்து எண்ணிக்கொள் அப்படின்னு சொன்னான். நீனே வா, வந்து எண்ணி பார்த்துக்கோ, நாங்கள் எல்லாரும் வந்துட்டோம், 5 லட்சம் குடிப்பெண்களும் வந்தாச்சு அப்படின்னா. நீயே வந்து எண்ணி பார்த்துக்கோன்னு சொன்னேன். சுக்ரீவன் எப்படி எல்லா வானரங்களையும் அழைச்சிட்டு போனானோ அந்த மாதிரி நாம் எல்லாரும் என்ன பண்ணணும், 5 லட்சம் குடி பெண்களும் போய் ராமபிரானுடைய வீர தீர பராக்கிரமத்தை நம்மளாம் பாடணும், எழுந்து வா அப்படின்னா. ராமருக்கு என்ன வீரதீர பராக்கிரமம் இந்த பாசுரத்தில் சொல்கிறா அப்படின்னா, வல்லானை கொன்றானை மாற்றானை மற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலுவரின் பாவாய். முதல்ல வல்லானை கொன்றான். சுக்ரீவனை பற்றி ராமன் கிட்ட சொன்னான் ஒத்தம். அவன் வலிமையானவன், வல்லானவன். யாரவன்? அவன்தான் கபந்தன்கிறவன். இந்த கபந்தன் பெரிய 2 கைகளோட தொப்பையில வாயோடு இருந்த கோரமான ஒரு அசுரன். இவன் ராமலக்ஷ்மணால் இழுத்துண்டு போகிறான். இவனோட கைகளே 1 யோஜனை தூரம் இருந்துதான். என்னடா பண்ணுறது லக்ஷ்மணா அப்படின்னார் ராமர். 2 பேரும் ஆளுக்கு ஒரு கையை வெட்டினார்கள். வெட்டின உடனே கபந்தனுக்கு ஞானம் வந்துடுத்தான். சாப விமோச்சனம் ஆயிடுத்து. அவனுக்கு திவ்ய ரூபத்தோட உறக்க பேசினானாம். ஸ்ரூயதாம் ராம பக்ஷ்யாமி சுக்ரீவோ நாம வானர. சுக்ரீவன்கிற வானரராஜனோட போய், ராமா நீ சக்கியம் பண்ணிக்கோ, அவன் உங்களுக்கு வழிகாட்டுவான் அப்படின்னு இந்த கபந்தன் சொன்னான். அவன் உங்களுக்கு உதவி பண்ணுவான்கிற நல்ல செய்தியை சொல்லிட்டு அவன் நல்ல கதியை அடைஞ்சுட்டான். அப்பேற்பட்ட வல்லவனை கொன்றான் நம் ராமபிரான், அவனுடைய கீர்த்தியை பாடலாம் வா அப்படின்னார். அடுத்ததா ராமருடைய மற்றொரு பராக்கிரமத்தை சொல்றார்கள்.
மாற்றானை மாற்றழிக்க வல்லான். மாற்றான்னா எதிரிகள். ராமருக்கு யாருமே எதிரிகள் கிடையாது. அவளை அழிக்கணுங்கிற எண்ணமும் ராமபிரானுக்கு கிடையாது. அவளுக்குள்ள இருக்கிற எனிமிட்டினா துஷ்டத்தனம், அந்த துஷ்டத்தனத்தை போக்குவான். எப்படின்னா வாலிங்கிற மாற்றானை அழிச்சான். அவன்கிட்ட இருந்த சத்ருத்தன்மை இருந்தது, அதை போக்கி அவனுக்கு நல்ல கதியை கொடுத்துட்டானான். வாலி அடிபட்டு கீழே விழுந்திருக்கான். அந்த சமயம் ராமரை பார்த்து பல கேள்விகள் கேட்கிறான். ராமா, ராவணன் எனக்கு தூசு மாதிரி, எங்கிட்ட நீ வந்திருந்தேன்னா காரியத்தை நான் முடித்து பிராட்டியை உம்மக்கிட்ட ஒப்படைச்சிருப்பேனே. மறைஞ்சிருந்து என்னை ஏன் ராமா நீ அடித்த, ஏன் என்னை கொன்ன அப்படின்னு கேட்கிறான் வாலி. 3 ரீசன்ஸ் சொல்கிறார் ராமர். 3 காரணங்களை எடுத்து சொல்கிறார். நீ ஒரு வானரம், நான் ஒரு நரன், நான் சத்திரியன். ஒரு சத்திரியன் வேட்டையாடுற போது மறைஞ்சு இருந்து தான் கொல்லுவான், அதுதான் தர்மம் அப்படின்னார். முதல் காரணம். 2வது காரணம், இந்த ராஜ்யம் பாரத தேசம் இப்போ பரதன் நாட்டை ஆண்டுன்னு இருக்கான். பரதனுடைய பிரதிநிதியாக இருந்துட்டு தப்பு பண்ணுறவாழ தண்டிக்க எனக்கு உரிமை உண்டு, அதனால நான் உன்னை தண்டிச்சேன் அப்படின்னு. 3வது காரணம் சொல்கிறார், எல்லாத்துக்கும் மேலே நீ மாற்றான் மனைவி மேலே ஆசைப்பட்ட. குரங்குகளுக்கு அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லுவ, ஆனால் அது தப்பு, அது உலக நியதிப்படி அதர்மம். அந்த அதர்மத்தை தட்டி கேட்க எந்த ஒரு மனுஷனுக்கும் உரிமை உண்டு, அதனால நான் உன்னை அழிச்சேன் அப்படின்னு இந்த 3 காரணங்களை சொன்னார். இந்த பதில்களை கேட்ட உடனே சமாதானம் அடைஞ்சான் வாலி. தன்னை ராமன் கொன்னது நியாயம் அப்படின்னு உணர்ந்துட்டான். அந்த சமயம் சுக்ரீவன் பேரில் தான் அவனுக்கு சத்ருத்துவம் இருந்தது, அந்த எனிமிட்டி இருந்தது. அந்த தன்மை போயிடுது. ராமரை பார்த்து அற்புதமான ஒரு வார்த்தை சொல்கிறான். தத்யுவாச்ச ததோ ராமம் பிராஞ்சலீர் வானரேஸ்வர யத்வமாதாச்சரண சிரேஷ்ட தத்ததைவன சம்சயக. நீர் பண்ணது உச்சிதம் ராமா, அதில் சந்தேகமே இல்லைன்னு கையை குமிச்சுண்டு பிராஞ்சலிஹி வானரேஸ்வரகன்னு ராமனை வணங்கினான். அவன் மனசில் உள்ள எதிரித்தன்மையை எனிமிட்டியை அழிச்சுட்டான் ராமவீரன். இப்படி மாற்றானை மாற்றழிக்க வல்லவன் ராமன். அவன் யாரு? மாயன் அப்படிங்கிறான். விராதன்கிறவன் ராட்சசன். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஒரு பாசுரத்தில். ராமரால் சாப விமோச்சனம் ஆனதுக்கப்புறம் அவன் ஸ்துதி பண்ணுறான். அவன் ஸ்துதியை பாருங்க. தாய் தன்னை அறியாத கன்றில்லை, தன் கன்றை ஆயும் அறியும், உலகின் தாயாகிய நீ அரிதி, எப்பொருளும் அவை உன்னை நிலையறியா மாயை இது என் கொலோ வாராதே வரவல்லாய் அப்படின்னு கம்பன் சொல்கிற. பிரபு, உன்னோட மாயையை நான் என்னன்னு சொல்லுவேன். நிறைய கண்ணுக்குட்டிகள் இருந்தாலும் இதுவே என்னுடைய கன்றுன்னு ஒரு பசு தெரிஞ்சுக்குமா. கன்றுக்கும் இதுதான் நம்மளுடைய அம்மான்னு புரிஞ்சுக்குமா. நீயோ எங்களுக்கெல்லாம் தாய், நாங்கள்லாம் உன்னுடைய கன்று குட்டிகள். ஆனால் நாங்கள் உன்னை தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. நீயோ எங்களை நன்னா தெரிஞ்சுண்டு எங்களை ரட்சிக்கிற. இது ஆச்சரியம்பா, இது உன்னுடைய மாயத்தனம் அப்படின்னு அவன் புகழறான். ராமன் வல்லானை கொன்றான், மாற்றானை மற்றழிக்க வல்லான், மாயன் அவனை பாடுவோம் அப்படின்னு சொன்னார்கள். சீதா பிராட்டியைப் போல கிளிமொழியாள் எழுந்து வா அப்படின்னு அழைக்க, ஏ கிளிமொழியாளே எழுந்து வா, சீதா பிராட்டி மாதிரி கிளிமொழி உடையவள் போற்று பாடக்கூடியவள் நீ அப்படின்னு சொல்லி இந்த கிளிமொழியாளை அழைச்சார்கள். அவளும் வந்து இவாளோட கோஷ்டியில் கலந்து விட்டாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.